நயன்தாரா மேமும் விக்னேஷ் சிவனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் ஆனதே நானும் ரவுடி தான் படத்துல தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிடிஎஸ் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் படுத்துகிற விக்னேஷ் சிவன் நயன்தாரா மேலே எந்த அளவுக்கு லவ்வோட எழுதியிருக்காருங்கிறது அந்த வேர்டை இப்போ கேட்டாலுமே புரியும். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே யூஸ் படுத்த வேண்டிய சூழ்நிலை. ஒரு காதலன் ஒரு காதலிக்காக ஆசையா எழுதின பாட்டு நீங்க காசு கொடுத்து ரெடி பண்ணீங்கிற ஒரே ரீசன்னால அந்த பாட்டை எனக்கு தரமாட்டேங்கிறீங்க. இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க காசு போட்டு அந்த பாட்டுக்கு நீங்களே ஓனர் ஆயிருவீங்களா? அந்த என்ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுஷோட ஃபேமிலியிலும் சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இல்ல நிறையவே டிலே பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட போய் இவங்களும் லைவா கேட்க கிடையாது. ஸோ இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தனுஷோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து என்ஓசி கண்டிப்பா தேவை. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல தனுஷ் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன தரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நானும் ரவுடி தான் படத்துல இருக்கிற பிடிஎஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிருக்காங்க. தனுஷோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க.